அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் காலையில் நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் என்ன லெவல்ஸ் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. முதல்ல மார்க்கெட் ஆப்ஷன் பையிங்கை பற்றி ஆப்ஷன் பையிங்கன்றதை விட ஆப்ஷனை பற்றி முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. தயவு செய்து தெரியாமல் மட்டும் இதில் வர்த்தகமே பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியாமல் அந்த பணங்கள் அப்படியே எரேஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போது மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தோம், 25,900 காலு 98 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 98 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? காலையில இருந்து பாருங்கள், மார்க்கெட்டு இங்கே மேலே ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இங்கேருந்து ஏன் திரும்பிச்சு அப்படிங்கிற கேள்வி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கண்டுபிடிக்கணும். நீங்கள் நமக்கு தேவைன்னா யூடியூப்பில் கொடுக்குறது இந்த லெவல் மட்டும்தான். இங்கே வரும்போது நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. எடுத்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட். கரெக்டுங்களா? சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளவு நேரம்ப்பா, கிட்டத்தட்ட 1.5 hours நினைக்கிறேன் மார்க்கெட்டு இங்கேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நான் என்ன சொல்லிக்கிறேன், இதுக்கு மேலே பிலோ கீழே சஸ்டெயின் ஆகுதா மேலே சஸ்டெயின் ஆகுதா பாருங்க. இங்க இருக்கிற வரைக்கும் அது ஸ்ட்ரென்த்தா இருந்தது, கீழே இருக்கிற வரைக்கும். இங்க போன உடனே வீக் ஆயிடுச்சுங்க. இதுதான் பியூட்டி மார்க்கெட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் எப்படி என்னங்கிறது. இங்க இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரென்த்தாவே இருந்தது, மேல போகுன்றது. இங்க போன உடனே வீக் ஆயிடுச்சு. இதை கண்டுபிடிக்க தெரிஞ்சாகல மேக்ஸ்ல உங்களால கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க உண்மையிலே பயங்கரமா ட்ரேட் பண்ண முடியும். அப்போ இது ஏன் அப்படின்னு. சரி, அங்க இருந்து இறங்கினவரு இங்க இருந்து ஏன் திரும்புறாரு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் இங்கிருந்து திரும்புறாரு? சரி, இங்கிருந்து திரும்புறோடு எகைன் போயிட்டு பாருங்க, 98லயே சஸ்டெயின் ஆயிட்டு அந்த 98ல தான் என்ன பண்றாங்க பார்த்தீங்களா, அடுத்தது பிரீமியத்தை தூக்கி கொடுக்குறாங்க பெருசா. அப்போ இங்க இருந்து போயிட்டு ஏன் இங்க இருந்து திரும்பிச்சு, இந்த இடத்துல இருந்து ஏன் திரும்புது? இப்போ இது எல்லாமே மேக்ஸ், ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அப்போ கணக்கின் அடிப்படையில தான் இந்த ஆப்ஷன் பிரீமியம் இயங்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல உள்வாங்குங்க. அதை சார்ந்து படிங்க. ஓகேங்களா? படிச்சு தெரிந்துகிண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.